திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த 8ஆம் திருமுறை திருவெம்பாவை. முன்னை பழம் பொருட்டும் உன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமப் பெற்றியனே. முன்னை பழம் பொருட்டும் உன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமப் பெற்றியனே. உன்னை அவர் உகழ்ந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அன்னவரேயும் கணவர் ஆவார் அவர் உகழ்ந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே யமக்கென்கொன் அல்குதியே என்ன கூரையும் இலும் ஏலொரும்பாவாய். இன்ன வகையே யமக்கென்கொன் அல்குதியே என்ன கூரையும் இலும் ஏலொரும்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவையின் 9வது பாடலுக்குரிய விளக்கம். இதுவரை நாம் பார்த்த 8 செய்யுள்களும் தோழிமார்களெல்லாம் சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதாக, அவர்களெல்லாம் சேர்ந்து நீராடச் செல்வதாக இருந்தது. இந்த 9வது செய்யுளிலே எல்லா தோழிகளும் சேர்ந்து எம்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு நீராடச் செல்வதை பார்க்க முடிகிறது. இந்த செய்யுளை முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று துவங்குகிறார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்றால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தோன்றியதாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு பொருளையும் இது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றியது, இது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது, இப்படியெல்லாம் காலவரையறை செய்ய முடியும். அப்படி காலவரையறை செய்யப்பட்ட தொன்மையான பொருள்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பிருந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஏனென்று சொன்னால் அவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்பதை நாம் தொடக்கச் செய்யுளிலேயே பார்த்தோம். எனவே அவன் முன்னை பழம்பொருட்கெல்லாம் முன்னை பழம்பொருளாக திகழக்கூடியவன். அதே சமயம் பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனாக இருக்கிறான். எவ்வளவு பிற்காலத்தில் தோன்றிய பொருள்களும் இன்னும் வருங்காலங்களிலே தோன்றக்கூடிய பொருள்களிலிருந்தும் ஒரு புதுமையான தன்மையை உடையவனாக இறைவன் இருக்கிறான். அது எப்படி என்று சொன்னால், உலகிலே தோன்றிய பொருள்களை எல்லாம் உயிர் ஐம்புலன் வழியே அறிய முடியும். ஆனால் இறைவனுடைய தன்மையை, இறைவனை ஐம்புலனால் நுகர இயலாது, ஞானத்தாலே நுகர முடியும். எனவே அது இந்த பொருள்களிலெல்லாம் ஒரு புதுமையான தன்மையை உடையதாக இருக்கிறது. எனவே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே என்றார். எப்படி முன்னை பழம்பொருட்கும் முன்னை பொருளாக இருக்கிறானோ அதுபோல பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனாக இருக்கிறான். பெற்றியன் என்றால் தன்மை என்று பொருள். பெற்றியனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை தலைவனாக கொண்ட உன்னுடைய அடியார்கள். இறைவனுக்கு சீரோன் என்று ஒரு நாமம். சீரினை உடையவன் இறைவன். அவன் வீற்றிருக்கக்கூடிய தலங்களுக்கும் அந்த சீர் என்கின்ற அடைமொழி பொருந்தும். அவனை வழிபடக்கூடிய அடியார்களுக்கும் அந்த சீர் என்கின்ற அடைமொழி பொருந்துகிறது. எனவே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார்த்தால் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். உன்னுடைய அடியார்களுடைய திருவடிகளை வணங்குவோம், அவர்களே எங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். அன்னவரே எம் கணவராவார், சிவனடியார்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அப்படி
நாங்கள் மணந்து கொண்ட அந்த சிவனடியாருடைய உள்ள கருத்தை அறிந்து அவர்கள் சொன்னபடி அவர்களுக்கு அடிமையாக இருந்து நாங்கள் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல், இப்படிப்பட்ட ஒரு பெரும் பேரை நீ எங்களுக்கு வழங்கிவிட்டாய் என்று சொன்னால் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய், எங்களுக்கு வேறு என்ன குறை வந்துவிட முடியும், எந்த குறையும் இல்லை என்று இந்த பெண்ணடியார் பெருமக்கள் அடியாராக இருக்கக்கூடிய தன்மையினை இந்த பாடலிலே கூறும்படியாக அடிகள் பெருமான் அமைத்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.